வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெருவடை சிக்ஸ் வந்து சேல் இருக்கா, அந்த மாதிரி ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து போட்ட வீடியோ எல்லாமே அவங்க வந்து பட்டா ஸ்டேஜில் தான் சேல் பண்ணுறவங்களா இருக்காங்க. இது வந்து சிக் சேல் பண்ணுற ஃபார்ம் ட்ரிபிள்எஸ் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம் சத்தியமங்கலம். அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா, டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் இருக்க சிக்ஸ் வந்து 40 இருக்கு குவான்டிட்டி. அதோட ரேட் வந்து 160 சொல்றாங்க. அப்புறம் 20 நாள் 20 டேஸ் ஓல்ட் சிக்ஸ் பாத்தீங்கன்னா 30 இருக்கு, அதோட ரேட் வந்து 200 சொல்றாங்க. அப்புறம் 40ல இருந்து 45 நாள் ஆன சிக்ஸ் வந்து 7 இருக்காமா, அதோட ரேட் வந்து 250 சொல்றாங்க. தடுப்பூசி வந்து போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இங்க சிக்ஸ் வாங்குறதுக்கு இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க வந்து இன்குபேட்டர் இல்லாம கோழி மூலியமாவே வந்து சிக் ஹேட்ச் பண்றாங்க. நமக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா இன்குபேட்டரோட ட்ரெடிஷ்னலா ஹேட்ச் பண்றது தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து சிக்ஸ் வேணும், பெருவடை சிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணனோட ஃபார்ம் வந்து சத்தியமங்கலத்துல இருக்கு. கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். நீங்க வேணுங்கிறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 வெடைக்கு ஒரு சேவல் இருந்தால் தான் ஹேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வச்சிருக்கலாம், நீங்கள் 10 வெடைக்கு கூட ஒரு சேவல் வச்சிருக்கலாம். எக்லேயிங் ஸ்டேஜில் இப்போ முட்டை ஸ்டேஜில் ஒரு 4 வெடை இருக்குன்னா அதுக்கு ஒரு சேவல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 வெடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம குறைஞ்சது 2 ப்ரீடிங் சேவல்னாச்சும் வேணும். ஃப்ரீ ரேஞ்ச் ப்ரீடிங் வச்சிருக்கும் போது மேங்கோலின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய சேவல், அப்புறம் நம்பு கட்டுத்தரலையான பட்டா, இல்லைன்னா வெளியே பட்டா ஸ்டேஜில் ஒரு 6 மாசம் சேவல்லையே நீங்கள் வாங்கிட்டு வந்து விட்டீங்கன்னா அது கூவி எந்த சேவலுமே ஒன்னு கொத்திக்காம அது பாக்கல இருந்துக்கும். அப்பதான் வந்து நம்ம ஃப்ரீ ரேஞ்ச் ப்ரீடிங் பண்ண முடியும். இங்க ஃபுல்லா ஃப்ரீ ரேஞ்ச் ப்ரீடிங் தான் பண்றாங்க. நீங்களே பாத்துருங்க. சிக்ஸ் குவாலிட்டி ஒயிட் வச்சிருக்காங்க, பூதி வச்சிருக்காங்க, டை பிளாக் வச்சிருக்காங்க, செங்கருப்பு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லா கலருமே வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டை பிளாக் சேவல். நீங்க பிரீடிங் சேவல் பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து கட்டுத்தார இருக்க சேவல் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பிரீடிங் சேவல் வந்து பினிஷிங் இல்லாம தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது கோழிக்கு இருக்கனால வந்து வால் பொங்கல்லாம் கொட்டி இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து சேவல் எப்பயுமே லுக்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தண்ணியில நினைச்சு விடணும் சேவலை. ஒரு இப்போ நீங்க 20 நாள் பிரீடிங் போடுறீங்க அப்படின்னா அடுத்த 10 நாள் வந்து சேவலை தண்ணியில் நினைச்சு விட்டுட்டு அதுக்கு தனியாக ஸ்பெஷல் ஃபீட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, கம்பு 2 நேரம் வச்சிங்கனாவே அதுக்கப்புறம் சிக்ஸ் குவாலிட்டியாக வரும். இல்லைனாலும் நமக்கு சிக்ஸ் வரும். நல்ல குவாலிட்டி சிக்ஸ் வேணா ப்ரீடிங் சேவலை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதை விட வந்து நம்ம வச்சிருக்க பேரண்ட் ஸ்டாக் தாய் கோழிகள் வந்து நல்லா பராமரிக்கணும். அளவுக்கு அதிகமான தீவனம் கொடுக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அவரோட முட்டை திறன் கம்மியாகி ஓவர் வெயிட் ஆயிரும். ஃபேட் அதிகமானால கோழி முட்டை விடாது. ஸோ அதனால சிக்ஸ் வச்சிருக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா நீங்க யாராச்சும் சிக்ஸ் வளர்த்தி சேல் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கோழியோட பொரிப்பு திறன், முட்டையோட பொரிப்பு திறன் அதிகமா இருக்கும். கோழி வந்து கொழுப்பு கட்டாது. அதாவது பெருவடை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 கிலோ சைஸுக்கு மேல வச்சிருக்கீங்க அப்படின்னாவே அது என்ன ஆயிரும் அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய அரிசி சாப்பிட்டுச்சு அப்படின்னா வெயிட் அதிகமா போட்டுரும், முட்டையிடாது. உங்களுக்கு எக்கோட கவுண்ட்டும் கம்மியாயிரும், உங்களுக்கு பொரிக்கிற திறனும் கம்மியாயிரும். கோழி அதிக நாளும் வச்சிருக்க முடியாது. நீங்க பெருவடை வந்து ஒரு 2க்கும் 3க்கும் 2 வருஷத்துக்கு மேலதான் வச்சிருக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா 8 வருஷம் வரைக்குமே நம்ம பெருவடை மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஃபார்ம்ல நிறைய விட 8 வருஷம் வரைக்குமே இருந்திருக்கு. 8 வருஷமும் மொட்டு விட்டு இருக்கு, அடகாத்து இருக்கு, நமக்கு சிக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மெயின்டைன் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா தீனி போடுறப்போ பெரிய கோழி வந்து சின்னதை சாப்பிட விடாது, அதோட பெருசு வந்து இதை சாப்பிட விடாது. இது ஒரு ஒயிட் பட்டா பூதி செட்டு அங்க இருக்கு பாருங்க. சாம்பல் பூதி இருக்கு, செம்பூதி இருக்கு. எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கனால மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து கூட்டி அள்ளிடணும். அதாவது கோழியோட மோஷன் இதெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி அள்ளிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பசுமாட்டு சாணத்தில் வந்து மஞ்சத்தூள் கலந்து தொளிச்சு விட்டுறலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா கிளிஞ்சல் சின்னாம்பு வாங்கி வீசி விட்டீங்கன்னா அந்த சின்னாம்போட ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிருமி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதாயிரும். அப்புறம் சிக்கு வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் காட்டு கம்முன்னு சொல்லுவாங்க, அதுவும் சின்ன வெங்காயத்தையும் வந்து பெசரி சின்னதாக கட் பண்ணி பெசரி போட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் கால்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நடக்கிறதுக்கு வந்து கம்பு தான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 டேஸ் யூஸ் பண்ணணும். நீங்க அதுக்கப்புறம் வேணா அரிசி யூஸ் பண்ணலாம்.
3 மாசம் கம்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிக் நல்ல குவாலிட்டியா வரும். சின்ன வெங்காயம் வந்து 2 நாளைக்கு ஒருக்காவோ டெய்லியோ உங்களால போட முடியற அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா சிக் வந்து இன்னும் ஹெல்த்தியா இருக்கும், நல்லா ஜீரணம் ஆகும், தீனி நல்லா எடுத்துக்கும். அப்பதான் வந்து சிக் சைஸ் நல்லா வரும். ஒரு 15 நாள் இல்லைன்னா 10 நாளுக்கு அப்புறம் கருவாடு, சின்ன கருவாடு கிடைக்கும். அதை தண்ணியில சும்மா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு போட்டீங்க அப்படின்னா நல்ல சைஸ் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடைக்கோழி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ரூமா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கொத்திக்கும். நமக்கும் டேட் தெரியும், நம்ம இந்த கோழி இன்னைக்கு அடை வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோழி இன்னைக்கு திறந்து விட்டோம்னா அந்த கோழி அடுத்த நாள் திறந்து விடணும். அடை வச்சிருக்க கோழியை மினிமம் 2 days ஒன்ஸ் இல்லைன்னா 3 days ஒன்ஸ் திறந்து விட்டோம் அப்படின்னா அது போய் ஃப்ரீயா தீனி சாப்பிட்டுட்டு ஈரமான பகுதியில் பறைச்சு படுத்திருந்துட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து இதாயிரும். இந்த அடை வச்சிருக்க இதுல பாத்தீங்கன்னா எருக்களந்தலையை வந்து உள்ள வச்சீங்க அப்படின்னா பேன் வராது. நீங்க அந்த தலையை வச்சு ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அடையில தான் பேன் உற்பத்தி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நீங்க வேணுங்கிறவங்க சிக்ஸ் வேணுங்கிறீங்க ஆனால் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.